இந்த 2026 எனக்கு நல்லா இருக்குமா? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீருமா? உள்ளுக்குள்ளார அழுதுகிட்டு வெளியில் எதையும் காட்டிக்காமல் பார்க்குறவங்க முன்னால் சிரிச்சுக்கிட்டு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கனே, அந்த நடிப்பெல்லாம் தீர்ந்து உண்மையிலேயே எனக்கு அதிர்ஷ்டம் வந்து சேருமா? என் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் வருமான்னு கன்னி ராசிக்காரர்களே நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. அதிர்ஷ்டத்தை தேடுறீங்க, நிம்மதியை தேடின்னு இருக்கீங்க, வேலை கூட தேடின்னு இருக்கீங்க. அந்த தேடுதலுக்கு, அந்த தேடிக்கொண்டிருப்பதற்கு விடை கிடைக்கும். நீங்கள் தேடின பொருள் கிடைக்கும். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே இந்த வருஷத்தில் கிடைக்குங்க. காரணம், உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும், சோகங்கள் விலகும். அதே மாதிரி குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் தான் உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறானுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வருங்காலத்தை நினச்சி ஒரு பயம் இருக்குது. இப்போ இருக்கிற நிகழ்காலத்தையும் நாம் சரியாக பயன்படுத்த முடியலையேங்கிற ஏக்கம் இருக்குது. கடந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகள், காசு பணம் சம்பாதிக்க கிடைச்சும் அதை கை நழுவ விட்டுட்டமேங்கிற ஒரு கோபமும் உங்கள் மேலே இருக்குது. அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. இந்த வருடம் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய வருடமாக நிச்சயமாக இருக்குங்க. ஆனால் நடுவில் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த காலகட்டம் ரொம்ப மோசமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ராசிக்கு 8ல் போகிறதுனால சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள், பழைய நண்பர்களுடன் பகை, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரங்களுடனும் சின்ன சின்ன மனக்கசு வர வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணுங்க. மே மாதம் வரைக்கும் 10ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் ஜூன் மாதத்துலேருந்து 11ஆவது வீட்டுக்கு வராருங்க. அப்படி இருக்கிறதுனால ஜூன்லேருந்து கொஞ்சம் பணப்புழக்கம் அதிகமாகுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். குடும்ப வருமானம் அதிகமாகும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கி நல்லா இருந்தால் நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்போ இப்படி தான் நிலைமை இருக்குது வியாபாரத்தில். கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளர்கள் வராங்க, திடீர்னு வராமல் போயிடுறாங்க. தொடர்ந்து வந்தால் தானே லாபம் பார்க்க முடியும். தொடர்ந்து வியாபாரம் ஓடினா தானே ஒரு லோனை போட்டு ஒரு வீடு, சொத்து வாங்க முடியும். இல்லைன்னா எப்படி கடன் வாங்க முடியும், கடனை திருப்பி தர முடியும்? இந்த யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு வியாபாரம் சூடு பிடிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு மனநிலையில் ஒரு மகிழ்ச்சி தங்குங்க. எதிர்மறை சிந்தனைகள்லாம் விலகுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கார். டிசம்பர் முதல் வாரம் வரைக்குமே ராகு உங்களுக்கு நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது பைசல் பண்ணணும், கஞ்சி குடித்தாலும் கடன் இல்லாமல் குடிக்கணுங்கிற முடிவுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகமாகி கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கேது உங்களுக்கு சின்னதாக தூக்கத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பாருங்க. நம்மளால் பெருசாக சாதிக்க முடியலையேங்கிற எண்ணத்தையும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் தெய்வ நம்பிக்கைகள், தெய்வத்தோட அந்த ஒரு ஆசீர்வாதத்தால் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உத்தியோகத்தில் மே மாதம் வரைக்கும் போராட்டம்தான். ஜூன்லேருந்து நல்ல வேலை கிடைக்கும். இல்லைனா ஜூன்லேருந்து நீங்களே தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டகச்சனி இந்த வருஷம் முழுக்க தொடர்றதுனால வீட்டுக்கு யாரையும் அழைச்சிட்டு வராதிங்க. எதுலேயுமே கூட்டு சேர்ந்து எதுவும் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் அளவாக பழகுங்க, அளவாக பேசுங்க. மனசில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சுக்கிரன் பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் பலவீனமாகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிப்ரவரி மாதத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்கும் இரவல் தர வேண்டாம். உங்கள் வண்டியை நீங்களும் இரவல் வாங்காதீங்க. எப்படி பார்த்தாலும் 2025 விட இந்த 2026 புதிய வழியை காட்டும். புது அவதாரம் உங்களை எடுக்க வைக்கும். ஏளனமாக உங்களை பார்த்தவங்க முன்னால் ஏணியில் ஏறி நீங்கள் நின்றுக்கிட்டு என்னையும் பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றம் அடைவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு விநாயகர் பிள்ளையாரை பிடிச்சிங்க. கும்பகோணம் பக்கத்தில் பேருந்து நிலையம், கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ பகவத் விநாயகர்னு இருக்கிறாங்க. ஸ்ரீ பகவத் விநாயகரை சென்று தரிசனம் செய்யுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுங்க. மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. 2026 அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.